நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்காக எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ரிசல்ட் வரமாட்டேந்தா? அப்போது உங்களுக்கு பேம்பு ஸ்டோரி பற்றி தெரியுமா? தெரியலனா நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேம்போட விதையை நீங்கள் போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் மேலே ஒன்றுமே வராது. ஆனால் நீங்கள் அதை ஸ்டில் கேர் பண்ணிகிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். ஆனால் அது அந்த 5 வருஷத்துக்கு ஒரு ரிசல்ட்டும் காட்டாது, வெளியே வரவே வராது, ஒரு இன்ச்சு கூட முளைக்காது. ஆனால் அது உள்ளே மொத்தமே ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே மொத்தமே அதோட பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். 6வது வருஷம் ஒரு சில மாதத்துலேயே கிட்டத்தட்ட 80 ஃபீட் வரைக்கும் அது வளரும், கடன்னு வளர்ந்துடும். அதுதான் நீங்கள் அந்த 5 இயர்ஸ் அதுக்காக போட்ட எஃபர்ட். நீங்கள் தண்ணி ஊற்றுந்து அதை கேர் பண்ணதுக்கான ரிசல்ட் அதுதான். அந்த 80 ஃபீட் வரைக்கும் ஒரு சில மாதத்துலேயே வளர்ந்தது. அதே மாதிரி தான் லைஃப்பும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதை விட்டுறவே கூடாது, கிவ் அப் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்றது அதில் தெரிஞ்சிடும் அந்த ரிசல்ட்டில். மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, டோன்ட் கிவ் அப் ஈவன் இட்ஸ் டேக் டைம்.